இன்னைக்கு இசைஞானி இளையராஜா ஐயா வீட்டில் தாங்க இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. சவாரி போயிட்டு இருந்த நேரத்தில் நானும் அங்கே போய் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லி தாங்க போனேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேருக்கு மேலே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. நானும் லைனில் நின்றுக்கிட்டே போகிறேன். கடைசியாக என் பக்கத்தில் வந்தோடனே சாப்பாடு காலியாக போயிடுச்சுங்க. அப்புறம் நான் காக்கி சட்டை போட்டிருக்கவும் நான் டிரைவர் நினச்சி இங்கே வேலை பார்க்குறவங்க சாப்பிட்றக்காக வச்சிருந்த சாப்பாடை எங்ககிட்ட கொடுத்தாங்க. ஒரு பக்கம் சந்தோஷமாக அந்த சாப்பாடை வாங்கிட்டு நான் கிளம்புறேன். என் பக்கத்தில் ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு நினச்சி தான் நான் அசால்ட்டாக போனேன். ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கல போல. அவங்க என் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. என்னம்மா என்னாச்சுன்னு கேட்டேன். எங்கப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே நம்ம சவாரி ஓட்டிட்டு போய் கடையில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட போய் சாப்பாடு கொடுத்துட்டேன். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷத்தோட ஏய் வேணாயா எதுக்கா நீ சாப்பிடியான்னு சொன்னாங்க. இல்லம்மா நீங்க சாப்பிடுங்க, நான் போற இடங்களை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா பெருந்தன்மையோட பேராண்டி நீ கொஞ்சம் சாப்பிட்டு போன்னு சொல்லி ஊட்டி விட்டாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு தருணம் எனக்கு அந்த நேரத்தில் பசியே தீர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்களுக்கு ஒரு வீடியோவா காமிக்கிறேன். என்னோட வாழ்க்கை பயணத்தில் உங்க சொந்தம் தொடர என்னை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.